அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வீடு புகுந்து பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நிலத்தகராறில் திருப்பதியின் வீடு புகுந்து மர்ம நபர்கள் தாக்கியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் கோபுளியம்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் அரங்கேறியிருக்கிறது. ஊராட்சி துணைத் தலைவரின் மனைவி வசந்தி வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், என்ன நடந்தது? இந்த படுகொலை சம்பவத்திற்கான காரணம் என்ன? அந்த மர்ம நபர்கள் யார் என்று தெரிய வந்ததா? கண்டிப்பாக. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மேற்கத்தியனூர் புளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் திருப்பதி. ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் திமுக துணைத் தலைவராகவும் உள்ளாரு. அவருடைய மனைவி வசந்தி ஆகிய இருவரும் நேற்று வீட்டில் இருக்கும்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வீட்டின் உள்ளே புகுந்து திருப்பதி மற்றும் அவருடைய மனைவி ஆகிய இருவரையும் சராமரியாக வெட்டி உள்ளனர். இதனால பார்த்தோம்னா கத்தி கதறி இருக்கிறாங்க. இந்த அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி பார்க்கும்போது மர்ம நபர்கள் தப்பி சென்று இருக்காங்க. இதனால பார்த்தோம்னா வீட்டிலே வசந்தி ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தாரு. மேலும் பார்த்தோம்னா உயிருக்கு ஆபத்தான நிலையில திருப்பதி போராடி இருந்த நிலையில அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பார்த்தோம்னா மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் போலீசார் முதற்கட்ட விசாரணை பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, திருப்பதி வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 70 சென்ட் அளவிலான நிலம் உள்ளதாகவும், இந்த நிலையில பார்த்தா 2 நாட்களாக இந்த பிரச்சனை இருந்து வந்ததாகவும், இந்த நிலத்துல தனக்கு 12 அடி அளவிலான வழி வேணும் கேட்டு திருப்பதி கேட்டிருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க இருந்த இந்த நிலையில பார்த்தோம்னா இன்று மர்ம நபர்கள் திருப்பதி மற்றும் அவருடைய மனைவி வெட்டியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த நிலையில மேலும் பார்த்தோம்னா இந்த நிலப்பிரச்சனை சம்பந்தமாக வெட்டி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா அல்லது குற்றவாளிகள் யார் என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. மேலும் சம்பவ இடத்துல பார்த்தோம்னா 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வீடு புகுந்து பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் கோபுளியம்பட்டி அருகில் தற்பொழுது அதற்கான விசாரணையை போலீசார் துவங்கி இருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.